சாம்பார் பிடிக்காதவங்களும் இந்த சாம்பார் நீங்கள் வச்சு கொடுங்க, திரும்ப எப்போ வைப்பீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 1/4 கிலோ துவரம்பருப்பை கழுவிட்டு இந்த மாதிரி அரைவேக்காடு வெந்தோடனே அதில் நமக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. பாசிப்பருப்பு சேர்த்தா சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காயும் பருப்பும் நல்லா ஈவனாக நல்லா வெந்துருச்சு, ரொம்ப குழையக்கூடாது சாம்பார், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டு அதை இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயும், கடுகு உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா லைட்டாக வந்து வதக்கினா போதும். அப்புறம் சாம்பார்லேயே வெங்காயம் வந்து வெந்துடும். இப்போ சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சாம்பார் தூள் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அதை சாம்பாரில் நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு தேங்காயும் சின்ன வெங்காயமும் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் சாம்பார் வந்து இறக்கி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.